இது? வயிற்றுல போடுவாங்க, அந்த கோடு போயிடும். ஓ அப்படிங்களா? பொம்மையா பாக்குறாங்க. இது பண்ணி சந்தன மாதிரி வரும். எடுத்து பத்து போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கிறோங்க. ஸோ இன்றைக்கி சந்தையில் வந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது, என்னென்ன பொருட்கள் வந்து சந்தைப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து அப்டேட்டை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷாப்பில் வந்து இந்த ஹவாவியன் ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபல்ஸ் ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மரத்தால் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒன்று இங்கே பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புது சைக்கிளுங்க, இன்னும் ஃபிட்டிங் கூட பண்ணல. கிட்ஸ் யூஸ் பண்ணுற சைக்கிள். இந்த சைக்கிள் வந்து 2500 சொல்லியிருந்தாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில கட்டிங் மிஷின்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த வாலெல்லாம் வந்து கட்டிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மிஷின்ஸு. இது வந்து இந்த செவரெல்லாம் வந்து கட்டிங் பண்ணுற மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா 7000 சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மிஷினை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கேஸ் அடுப்பு ஒன்று இருக்குங்க. இந்த கேஸ் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 2800 புது பீஸு, இன்னும் யூஸ் பண்ணாத பீஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பெரிய சைஸ் கட்டிங் மிஷின் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் அந்த பெரிய சைஸ் கட்டிங் மிஷின். ரெண்டுமே வந்து சேம் தான், ஆனால் அது சைஸ் சின்னது, இது வந்து சைஸில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 8000 சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கடையில் வந்து ஏதாவது நீங்கள் பொருட்கள் வாங்கணும் ஸோ அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கடையோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவரோட பேர் வந்து பாலகணேஷ், சரிங்களா? ஸோ காண்டாக்ட் நம்பர் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேல் ஆகாமல் அப்படியே இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்டு, இது வந்து நம்ம ஃபுல்லப்ஸ்லாம் வந்து எடுப்போம் பார்த்தீங்களா, ஸோ அந்த பார் ஒன்று சேல்ஸுக்கு இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 1500 சொன்னாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போன வாரம் பார்த்தா அந்த ட்ரெட்மில் மாதிரி இருக்க ஒரு மிஷின் வந்து இன்னும் சேல் ஆகாமல் அப்படி தான் இருக்குது. ஸோ யாருக்குன்னா தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து வேறு என்னென்ன இருக்குதுன்னு வந்து அப்படியே பார்த்துடலாம். அடுத்ததாக இந்த சேர், ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற சேர் வந்து இருக்குதுங்க, ஹைட்ராலிக் சேரு. இது வந்து ஒரு சேர் வந்து 1500 சொல்கிறாங்க. நிறைய சேர் இருக்குது. மொத்தமாக நம்ம வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம், இல்லைனா வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இந்த கடையில் வந்து இந்த நிறைய சீலிங் ஃபேன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த ஜியோ வைஃபை அடாப்டர்ஸு, ரவுட்டர்ஸு இதெல்லாம் வந்து நிறைய கிடந்தது. ஸோ போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்ஃபோன்ஸ் இருந்தது இந்த கடையில். கீபேட் ஃபோன்ஸு அதெல்லாம் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அதே ஷாப் தான். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன்ஸ்லாம் வந்து அதிகமாக இல்லை. ஆனால் இந்த ஹோம் தேட்டர்ஸு, கொஞ்சம் ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் பூம் பாக்ஸு, கொஞ்சம் சில்வர் பாத்திரங்க, ஒரு சிலிண்டர் கூட ஒன்று வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. பக்கத்தில் இன்னொரு கடையில் வந்து இந்த உட்டனில் இருக்கிற ஒரு டைனிங் டேபிள் செட் ஒன்று இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லாக்கர் ஒன்று இருந்ததுங்க. ஸோ வித்து கீயோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து 2500 சொல்லியிருந்தார். ஸோ நிறைய பேர் வந்து அதை என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது எப்படி இருக்கும், என்ன வெயிட்டு அப்படின்ட்டு. கைஸ், அப்புறமா நேஷ்னலோடைய ஒரு ப்ராடக்ட் ஒன்று இங்கே இருக்குதுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இது என்ன பொருள் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பிக்சரை பார்த்து தாங்க நம்மளுக்கே தெரிஞ்சுது. இது வந்து ஃபேஷியல் பண்ணும் போதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்டீமர், ஃபேஸ் ஸ்டீமரு. ஸோ அந்த ஸ்டீமர் தாங்க இது. ஃபேஷியல் பண்ணும்போது வந்து இது வந்து பயன்படுத்துவாங்க. நீங்கள் சலூன்லலாம் வந்து, அதுக்கப்புறம் பியூட்டி பார்லர்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது இருந்ததுங்க. அதுக்கப்புறமா ஒரு VHS ஒன்று இருந்தது. ஸோ கண்டிஷன் வந்து என்ன கண்டிஷன்னு தெரில. அதுக்கப்புறமா இந்த ஜிம்மில் இதுலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த கார்டியோ ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த சைக்கிளிங் பண்ணுற மிஷின் அது இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து கொஞ்சம் இந்த ஹோம் தேட்டர்ஸு, ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறமா ஒரு கிராமஃபோன் ஒன்று பார்த்தேன். ஸோ இது வந்து அப்படியே தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. மேபி இது பார்க்கும் போதே தெரியுது வந்து ஒரிஜினல் மாதிரி தெரில, ரெப்ளிகா ப்ராடக்டாக எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஆரோ வாட்ரு, ஸோ இது வந்து அக்வாகார்டு. ஸோ அக்வாகார்டு இது வந்து கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 800 ஆர் சம்திங் 1000க்குள்ளே சொன்னாருங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து ஒரு CRT டிவி, சோனியோடைய CRT டிவி, நல்லா பெரிய சைஸு, வீடியோவில் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் போன வாரம் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த பழைய பாக்ஸ், அந்த பாக்ஸ் கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் ஃபோன் வச்சுருந்தாருங்க. இன்றைக்கி இவர்கிட்ட ஒரு 4 மொபைல் ஃபோன் இருந்தது. அதில் அந்த மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒர்த்து கிடையாது. அந்த 3 மொபைல் தான் வந்து ஒர்த்து. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 9A, ஒன்று வந்து 9C, அதுக்கப்புறமா வந்து ஒரு போக்கோ X3 சீரிஸ் ஒன்று இருந்தது. 3த்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் வந்து ஒர்க் ஆகுது, ஒரு பீஸ் வந்து ஒர்க் ஆகலை. இந்த பீஸ்லலாம் எல்லாத்துலேயுமே வந்து லாக் இருக்குது. ஸோ பல்லாவரத்தில் நீங்கள் ஆன் கண்டிஷனில் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து வாங்குறது எனக்கு தெரிஞ்சு நல்லது தான். மேபி உடஞ்சி வர்றது அந்த மாதிரி வர்றது வந்து வேறு. ஸோ ஆன் கண்டிஷன்லேயே வருது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கணும். மற்ற அந்த ஸ்பேர்க்கு யூஸ்க்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். அதனுடைய மதர் போர்டு மட்டும் யூஸ் பண்ணாமல் டிஸ்பிளே, பேட்ரி, அதுக்கப்புறமா பேக் டோரு, இதெல்லாம் வந்து மற்ற பொருட்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த X3 வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகலைங்க. ஆனால் வந்து டிஸ்பிளேலாம் வந்து ப்ரோக் ஆகலை, மற்றபடி செட்டு வந்து ஆன் ஆகலை. மேபி சார்ஜிங் ரெடியாக இருக்கலாம், இல்லை வந்து அது சார்ஜிங் போட்டு அந்த சார்ஜிங் பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஃபால்ட்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 மொபைலுமே வந்து ஆன் ஆகுது. அப்புறம் அந்த மோட்டோ ஃபோனுமே கூட ஆன் ஆகுது. மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப லேக் ஆகுது. மேபி அதில் டச் இஷ்யூ இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து அடிக்கடி டச் இஷ்யூ வரும். இந்த 2 மொபைல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா டச் டிஸ்பிளே நல்லா வேலை செய்யுது. ஸோ இது வந்து டோட்டலாக அப்படியே 4 பீஸுமே எடுத்துக்கங்க. 13,000 சொன்னார். அதுக்கப்புறமா வந்து 12,000 அப்படின்னு சொன்னார். ஸோ இன்னும் கொஞ்சம் பேசி ஓகே அப்படின்னா கம்மி பண்ணி எடுக்கலாம். ஆனால் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற செட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்து எடுக்கணும், சரிங்களா? ஸோ ப்ரோக்கனாக இருக்கிற செட்டு வந்து எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கணும். மேபி மதர் போர்டு நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல, மற்ற ஸ்பேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க. காய்ஸ், இந்த பேக்கில் வந்து கொஞ்சம் ஃபோன்ஸ் வச்சுருந்தாருங்க. கொஞ்சம் கீபேட் ஃபோன்ஸ், அதுக்கப்புறமா இந்த மோட்டோவுடைய பழைய மாடல் நெக்ஸஸ் மாடல் ஒன்று இருந்தது. இந்த நெக்ஸஸ் மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமில் வந்து சக்கப்போடு போட்ட மாடலுங்க. இன்றைக்கி வந்து குப்பை மாதிரி கிடக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து போன வாரம் பார்த்தா அந்த ரோபோட்டு, அந்த ஃப்ளோர் கிளீனர் ரோபோட் ஒன்று இருந்ததுல, அதே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நினைக்கிறேன் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜியோவுடைய ஹாட்ஸ்பாட் ரவுட்டர் ஒன்று இருந்ததுங்க. ஸோ பார்க்க வந்து நீட் கண்டிஷனில் தான் இருந்தது. மேபி இதில் வந்து அடிக்கடி பேட்டரி இஷ்யூ வரும். பேட்டரி தான் எனக்கு தெரிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறமா கேஷியோட ஒரு சின்ன கீபோர்டு ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ இந்த கீபோர்டு வந்து பெருசாக வந்து டேமேஜ் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. பட் ஒர்க்கிங் கண்டிஷனாக தெரியல. நீங்கள் உங்களுக்கு இந்த பொருள் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா அவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாரம் சேல் ஆகாமல் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இது வந்து 1500 சம்திங் சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 45 ரெக்கார்ட்ஸ் நிறைய இருந்ததுங்க, சின்ன ரெக்கார்ட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டைட்டில்ஸ் எதுவுமே இல்லை. நானும் வந்து ஒரு நாச்சில் வந்து தமிழ் டைட்டில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்தேன். நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்டார், தமிழ் டைட்டில் ஏதாவது கிடச்சா வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக பார்த்தேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹிந்தி டைட்டில் தான் இருக்குது. ஸோ அழகாக ஒரு பவுச் போட்டு அந்த வந்து பவுச்சில் வந்து அப்படியே செட்டாக வச்சுருக்குறாங்க. மேபி இதை வந்து இத்தனை வருஷமாக பாதுகாத்து யாரோ ஒருத்தர் வச்சுருக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பல்லாவரத்தில் கிடக்குது. அதுக்கப்புறமா ஒரு இன்வெர்ட்டர் பேட்ரி, லுமினோஸ் கம்பெனியோடைய ஒரு பேட்ரி இருந்தது. வேறு என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருந்தாரு அப்படின்னு பார்த்துலாம். சரி, பழைய டெலிஃபோன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா கார்ட்லெஸ் ஃபோன் வச்சுருந்தாரு. அப்புறமா இந்த வைஃபை ரவுட்டர்ஸ் கொஞ்சம் இருந்ததுங்க. லேப்டாப் சார்ஜர்ஸு இதெல்லாம் இருக்கும். ஸோ மார்னிங்கே வந்து இவர் கடையில் வந்து நிறைய சேல் ஆகுங்க எப்போவுமே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் வந்தோம். அப்புறமா ஒரு பழைய டைப்ரைட்டிங் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. பாக்ஸோடு வந்து இருந்தது. பாக்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. டேமேஜ் எதுவுமே ஆகலை. ஸோ நல்லா நீட் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு கலெக்ஷனுக்காக வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு கலெக்ட் பண்ணி நம்ம வைக்கிறோம் பழைய பொருள், அந்த மாதிரி வேணால் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மக்களே, இன்றைக்கி வந்து வெயில் அதிகமாக இல்லைங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு நல்லா வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த கார்டியோ ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற சைக்கிளிங் மிஷினு. ஸோ இது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு. இதுவுமே வந்து இன்றைக்கி நிறைய இடத்துல இருந்து ட்ரெட்மில்லு, அதுக்கப்புறமா இந்த சைக்கிளிங் பண்ணுறதுலாம் வந்து ஒரு 2-3 கடைகளில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் 3 ப்ராடக்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 2500 அந்த மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க. கைஸ், அப்புறம் வந்து பிலிப்ஸோடைய ஒரு விஹெச்எஸ் பிளேயர் ஒன்று இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸ் சொன்னார். அதுக்கப்புறமா சாம்சங், பிலிப்ஸோடைய நார்மல் டிவிடி பிளேயர் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. எப்போவுமே வந்து இதில் இங்கே வந்து இந்த ஹோம் தேட்டர்ஸோடைய ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். இன்றைக்கி ஒரு ரேடியோ ஒன்று பார்க்க முடியுது, பிலிப்ஸோடைய ரேடியோ. கைஸ், இந்த ரேடியோ வந்து அந்த டியூனிங்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இருந்தாலும் நம்ம அது வந்து எடுக்கலை, ஏன்னா நம்மக்கிட்ட அதே மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு பழைய கேமரா ஒன்று பார்த்துங்க. ஸோ அந்த கேமரா இருந்தது. நெக்ஸ்ட்டு 2 டேப் ரெக்கார்ட் செட் இருந்தது. ஆனால் அடிஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு இல்லை. ஸோ அடுத்து வேறு என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய பக்கத்தில் ஏசிலாம் வந்து போட்டு வச்சுட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. 9000 10,000 அந்த ரேஞ்சில் வந்து ஏசிலாம் வந்து ஸ்டார்டிங்கில் பல்லாவரம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். கைஸ், அப்புறமா வந்து ஒரு ஜிப்ரோனிக்ஸு ஹோம் தேட்டர் ஒன்று இருந்துங்க. ஸோ இது நல்லா வந்து டவர் ஸ்பீக்கர் மாதிரி நல்லா ஹைட்டாக வரும். விலை வந்து பார்த்திங்கன்னா 6500 சொன்னார். ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ 5.1 இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் வந்து நல்லா பெருசாக டவர் ஸ்பீக்கர் மாதிரி வரும். அதுக்கப்புறமா சென்ட்ரல் லோட் ஸ்பீக்கர் வரும். சப்வூஃபர் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த வாரம் பல்லாவரம் சந்தையில் இருந்துச்சு. ஸோ வாங்குறவங்க வந்து நீங்கள் அங்கேயே செக் பண்ணுங்கள். அப்போ அதுதான் வந்து எப்பவுமே நல்லது. அப்புறமா வந்து ஒரு சாம்சங்கோடைய மானிட்டர் ஒன்று இருந்துச்சுங்க. கண்டிஷன் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் டிஸ்பிளேவோடைய பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, பொலாரிஸ் அந்த ஷீட்டில் வந்து கொஞ்சம் சிங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒர்க் ஆனாலுமே கூட நம்மளுக்கு விஷுவலாக வந்து பார்க்கும்போது படம் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு கிளியாரிட்டியாக தெரியாது. ஸோ இது வந்து 1500 சம்திங் சொன்னார் இவர். ஸோ தேவைப்படுறவங்க வந்து காண்டாக்ட் நம்பர் வேணும்னா கேளுங்க, நான் காண்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா டெய்லரிங் மிஷின் ஒன்று பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ டெய்லரிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய பாக்ஸு எல்லாமே அப்படியே செட்டோடு இருக்குது. கீழே இருக்க அந்த பிளேவுட் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குங்க. மற்றபடி மிஷின் வந்து பார்க்க போனால் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது.
டெய்லரிங் மிஷின்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஓவராலிங் சர்வீஸ் ஒன்று விட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்ததாக வந்து இன்னொரு கடையில் இந்த சின்ன ஒரு ஆர்சி ஹெலிகாப்டர் ஒன்று பார்த்தோம். ஆனால் இதுக்கு வந்து டிரான்ஸ்மிட்டரு எதுவுமே இல்லை, ரிமோட் எதுவுமே இல்லை. ஸோ இது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம அப்படியே வந்து பார்த்துட்டு வச்சுட்டோம், நம்ம அதை வாங்கலை. ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய வாங்கினதுக்கே வந்து இன்னும் ஸ்பேர் கிடைக்காமல் கிடைக்குதுங்க நம்மக்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கடையில் வந்து ஒரு சரிகமா கார்வென்ஸ் செட்டு ஒன்று பார்க்க முடிஞ்சுது. செட்டு வந்து அவுட்லுக்லாம் வந்து நல்லா இருந்தது, பட் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அப்புறம் ஒரு சின்ன டெலஸ்கோப் ஒன்று இருந்துச்சுங்க. இது வந்து எடுத்து பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அது நார்மல் ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன், அப்படியே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இந்த க்ளவுஸ்லாம் வந்து செட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. 150 ரூபா சொன்னார், அப்புறம் 120 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. மல்டி பர்பஸ் க்ளவுஸ் வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க பல்லாவரம் சந்தையில் இந்த வாரம். மக்களை அடுத்ததாக வந்து சோனியோடைய ஒரு டேப் ரெக்கார்ட் செட்டு, அதுக்கப்புறமா வித்து எஃப்எம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இதில். ஆனால் கண்டிஷன் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டான கண்டிஷனு. எந்த ஒரு இப்போ சுவிட்சும் பட்டனும் எதுவுமே வந்து வேலை செய்யலை. அந்த டியூன் பண்ணி பார்த்தோம், டியூன் பண்ணுற அந்த இது கூட வந்து நாப்பு கூட எதுவும் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல. இது எடுத்துகிட்டு போனாலும் வந்து நம்ம அந்தளவுக்கு ரிஸ்டோர் பண்ணுறது கஷ்டம். அப்புறம் யாஷிகாவுடைய ஒரு பழைய கேமரா ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா பேட்ரி காரு. ஸோ இந்த பேட்ரி கார் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபா சொல்லியிருந்தாங்க இந்த பேட்ரி காரு. ஸோ கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் தெரியுது. பேட்ரி உள்ளே இருக்கா அப்படின்னு வந்து பார்க்க முடியல அதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வைண்டிங் பண்ணுற கிளாக்கு, பிம்பாம் கிளாக். ஸோ இது வந்து நம்ம கீ கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த கிளாக்கு. ஸோ இந்த கிளாக்கில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேர் தேவைப்படுது. ஆனால் வந்து அவர் வந்து ஃபுல்லாகவே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதுக்கு வந்து கீ இருக்குது. ஸோ நிறைய கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கீ இருக்க மாட்டேங்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீ இருக்குது. ஸோ கண்டிஷனை வந்து ஓகே தான். எடுத்தோம்னா நம்ம எனக்கு தெரிஞ்சு அப்படியே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது, எதுவும் வேலை செய்கிற மாதிரி தெரியல. அப்புறமா வந்து ஒரு காரில் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேங்க. இது ஒரு சின்ன மினி டிவி மாதிரி இருக்குது. ஆனால் வந்து போர்ட்ஸ் வந்து இந்த ஆர்சிஏ போர்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து காருக்கு யூஸ் பண்ணுற செட்டாக தான் இருக்கும். பின்னாடி வந்து பாருங்கள், இந்த போர்ட்ஸ் எல்லாம் ஒரு 12 வோல்ட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்தார். இந்த டெஸ்ட் மீட்டர் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதோடைய விஷயம் வந்து நம்மளுக்கு சரியாக தெரியல. ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து இது எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு போட்டிருந்தது. ஸோ இவர் வந்து இது வந்து 500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காருங்களாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு பழைய பொருள் தான். ஸோ 500 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்ச ஒர்த்து தான். அந்த பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1992 அப்படின்னு எழுதியிருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மர பொம்மை ஒன்று வாங்கியிருக்காருங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அவரே சொல்கிறாரு பாருங்கள். நான் நிறைய டைம் இதை பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு தெரியாது. மரப்பாச்சி பொம்மைண்டா இது வைத்தியம். மாசமாக இருக்கிறவங்களுக்கு தேய்ச்சி வயிற்றுல போடுவாங்க, அந்த கோடு போயிடும். ஓ அப்படிங்களா? நம்ம பொம்மையாக பார்க்குறாங்க. இது ஒரு மரம். என்ன மரம் இது? இது வந்து இது அந்த ரோஸ் வுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், ரோஸ் வுட்டு, ரெட் சாண்டில். ரெண்டாவது கருங்காலின்னு சொல்லுவாங்க. கருங்காலி, ஆமாம், அதை கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன பிள்ளைய வந்து இது பண்ணி தேய்ச்சிங்கன்னா சந்தனம் மாதிரி வரும். எடுத்து பத்து போட்டுக்கலாம், காய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே, அம்மா பத்ததுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அது வந்து மரப்பாச்சி சிலை அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து சில மருத்துவ குணங்கள் இருக்குதான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜானகிராமன் கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு ஹைஃபை சிஸ்டம் ஒன்று இருந்ததுங்க, அக்காய். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் மட்டும் ஒர்க் ஆகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. டேப் ரெக்கார்ட் செட் வந்து ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேங்க. அப்புறமா ஒரு பழைய உடன் பீரோ ஒன்று இருந்துச்சு. இந்த பீரோ வந்து ஓகே தான், ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி அந்த ட்ராயர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இது வந்து யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் வந்து இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். இவரோட பேர் வந்து ஜானகிராமன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து பேக் சைடு வந்து ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அதுவும் வந்து வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கைஸ் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பேனசானிக்கோட டேப் ரெக்கார்டு ஒன்று இருக்குங்க. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு டேப் ரெக்கார்டு வந்து இவர்கிட்ட இருந்தது. அது வந்து பாடுற கண்டிஷன், ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்து போட்டு வச்சுருந்தார். இது வேறு பீஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒர்க் ஆகுதா என்னன்னு சரியாக தெரியல. அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து ரொம்ப பழைய கால பொருள் இது, அப்போது செஞ்ச மாடல் இது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். டேமேஜ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஒரு பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க. இந்த பொருள் பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நீடு இருக்கவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வேறு என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு பக்கத்தில் பார்க்க போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டம் அப்படியே வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஐஃபை சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஹோம் தேட்டர் வந்து ஃபுல்லாக செட்டாக வச்சுருக்குறாங்க. சப்வூஃபரு, பிளேயரு, அதுக்கப்புறமா 5 ஸ்பீக்கரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட்டாகவே இருக்குது. கைஸ் அடுத்ததாக இந்த ஷாப்பில் வந்து
கொஞ்சம் ஹைஃபை சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறமா ஆரோ வாட்டர் 2 வச்சுருந்தாரு, ஆரோ வாட்டர் பியூரிஃபையரு. கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1200 சொன்னார். மேலே இருக்கிற ஒரு பீஸ் வந்து 1000 சொன்னாருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ பெருசாக ஒன்றும் பொருட்கள் இல்லை இந்த ஷாப்பில். ஒரு பஜாஜோடைய ஒரு ஓடிஜி ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ இந்த பீஸ் தான் பஜாஜோடைய ஓடிஜி ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு மைக்ரோவேவ் ஒன்று இருந்ததுங்க. ஸோ இது வந்து கண்டிஷன் வந்து பார்க்கும்போது ஒர்க்கிங் கண்டிஷன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் ரொம்ப நாள் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே பயன்படுத்தாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து கேட்டு பார்த்தா எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹோட்டல்லலாம் யூஸ் பண்ணுற அந்த ரவுண்டு டேபிள் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, நின்றுட்டே சாப்பிடுவோம். ஸோ அந்த ஒரு பீஸ் ஒன்று இருந்தது. அடுத்ததாக வந்து இதோடைய கடையோட பக்கத்து கடையிலே வந்து இந்த மாவு அரைக்கிற மிஷின் ஒன்று இருந்துச்சுங்க. மோட்டர் மட்டும் இல்லை, ஸோ இந்த யூனிட் மட்டும் அப்படியே இருந்துச்சு. இது வந்து 6000 சொல்லியிருந்தாருங்க அவர். ஸோ கண்டிஷன் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. மோட்டர் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொன்னார். நானும் வந்து அந்த ஃப்ளைவீலை வந்து அப்படியே இது பண்ணி உள்ளே வந்து எட்டி பார்த்தேன். ஸோ நல்லா தான் அது ரன் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா அந்த ப்ரைஸிங் வந்து ஓகே, இது ஒர்த்து தான் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா ஜெராக்ஸ் மிஷின் ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ ஜெராக்ஸ் மிஷின்லாம் நம்ம நல்லா இருக்கிற கண்டிஷன் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா அதிலலாம் வந்து ஆல்ரெடி வாங்கி நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி கண்டிஷன்னு நமக்கு தெரியல கைஸ். அப்புறமா இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்து கடைக்கு போயாச்சு. இந்த கடையிலுமே வந்து ஒரு இந்த மாவு அரைக்கிற மிஷின் ஒன்று இருந்ததுங்க. இது வந்து 10,000 சொல்லியிருந்தார். இது வந்து ஃபுல் செட்டாகவே அப்படியே இருக்குது, வித்து மோட்டரோடவே அப்படியே இருக்குது. நம்ம வந்து எதுவுமே இது வந்து அடிஷ்னலாக நம்ம வாங்க தேவையில்ல. அந்த மோட்ரு ஸ்டாண்டு எல்லாமே வந்து அப்படியே இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணியும் காமிச்சார். ஸோ கண்டிஷன் வந்து நல்லா தாங்க இருக்குது. 10,000 வரும் இது அப்படின்னு சொல்லியிருந்தார். 10,000ன்றது வந்து கொஞ்சம் ப்ரைஸ்க்கு குறைச்சி கேட்டால் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறமா PS3 ஒன்று இருக்குதுங்க, பெரிய சைஸ் மாடல். இது நல்லா ஹெவி ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஒயிட் கலர் வந்து பார்க்குறது வந்து கொஞ்சம் ரேர் தான். ஆனால் வந்து அந்த கன்சோல்ஸ்லாம் இல்லை, இது மட்டும் தான், மெயின் யூனிட் மட்டும் இருந்தது. 3500 சொல்லியிருந்தாருங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து மானிட்டர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மானிட்டர் வந்து ஒரு 4 மானிட்டர் இருந்ததுங்க. ஒன்று வந்து 300 சொல்லியிருந்தாருங்க. கண்டிஷன் வந்து என்ன ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லை லைன் வருதா என்ன ஏதுன்னு கேட்டிருந்தேன். அவர் வந்து இதோடைய கண்டிஷன் வந்து எனக்கு தெரியாது, பீஸ் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துங்க அப்படின்னாரு. 300 rupees சொன்னார். நான் வந்து ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஏதோ டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியல, ஸ்க்ரீன்லாம் வந்து ப்ரோக்கன் ஆகிருக்கிற மாதிரி தெரியல, யாரும் ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. கைஸ், இங்கே ஒரு கடையில் வந்து நிறைய ஏர்பாட்ஸு TWSலாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சொல்லியிருந்தாரு. 1000 வந்து நம்மளுக்கு புது பீஸாக கிடைக்கும். மேபி இந்த மாடல் வந்து ஒரு 200-100 மேலே இருக்குமே தவிர அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு போக வாய்ப்பில்லை. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ரீசெண்டாக வந்து பிராட்வே மார்க்கெட் போயிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்றைக்கி ஈவினிங் அப்படி இல்லைனா நாளைக்கு வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பயனுள்ள தகவல் வந்து அதில் நான் பேசியிருக்கேன். இதே மாதிரி வேறு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வாரண்டி இருக்கா? 1 year வாரண்டி. சோலார் 60 LED இருக்குதுங்களா? இதில் கலரை சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் என்ன ப்ரைஸிங் வருது ஸ்டார்டிங்கு? சரி, இந்த மாதிரி லைட்லாம் இவ்வளோ பெருசு இருக்குமா அது? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோடைய ஹோல்சேல் மார்க்கெட், பிக்கெஸ்ட் மார்க்கெட் ஆகிய